வணக்கம். காலையில் ஸ்டாலினுக்கு வந்த அதிர்ச்சி செய்தி. விஜய் அவர்கள் வெளியிட்ட மிக முக்கியமான அறிவிப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நேற்று ஆதவ அர்ஜுனா அவர்கள் வில்லிவாக்கத்தில் மக்களிடம் நேரடியாக பிரச்சார கூட்டத்தில் நடைபெற்ற பொழுது சட்டசபையில் உதயநிதி அவர்கள் பேசியது சிறுபிள்ளைத்தனமாகத்தான் இருக்கிறது என்றும், இளவரசர் உதயநிதி அவர்கள் செய்த ஊழலும் அவரது தந்தையார் செய்த ஊழலும் தற்பொழுது தலைவர் முதல்வர் விஜய் அவர்கள் அனைத்தையும் சேகரித்து விட்டார் என்றும், இன்னும் 48 மணி நேரத்திற்குள் அது வெள்ளரிக்கையாக வெளியிடப்படும். அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் விசாரணைக்கு ஒட்டுமொத்தமாக திமுகவின் குடும்பமே கூண்டோடு விசாரணைக்கு உள்ளாக்கப்படும் என்றும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாக மன்னராட்சியை தான் செய்து வந்துள்ளார். பொம்மை முதல்வராகத்தான் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டுள்ளார் என்ற தகவலையும் தற்பொழுது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருப்பது தான் தற்பொழுது 4 நாட்களில் நாங்கள் அனைத்து உண்மைகளையும் கண்டுபிடித்துவிட்டோம். 27 அமைச்சர்கள் கடந்த முறை பதவியில் இருந்த பொழுது 1% கூட அவர்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் வேலை செய்யவில்லை. தனியார் நிறுவனங்களுக்கு கைக்கூலியாகத்தான் வேலை செய்திருக்கிறார்கள். இது ஸ்டாலினுக்கே தெரியவில்லை. அவர் போட்ட அனைத்து கையெழுத்துக்களும் மற்றவர்கள் போட சொன்னதை அப்படியே போட்டுள்ளார். அதை பற்றி எந்த ஒரு கேள்வியையும் விவாதங்களையும் அவர் ஏற்படுத்தவில்லை. மேலும் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் செய்யாததை முதல்வராக விஜய் அவர்கள் வந்த 4 நாட்களில் பல மாற்றங்களை தமிழ்நாட்டில் கொண்டு வந்துவிட்டார். சொல்லாததை உதயநிதி அவர்கள் பல முறை நாங்கள் சொல்லாததை செய்வோம் என்பார். ஆனால் உண்மையாகவே ஸ்டாலின் அவர்களை விட, உதயநிதியை விட விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்ற 4வது நாளிலேயே மதுபான கடைகள் 714 மூடிவிட்டார். மேலும் மதுபான கடைகள் அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 8 மணி வரைக்கும் மூடப்படும். மதியம் 12 மணிக்கு திறக்கப்பட்டு இரவு ஒட்டுமொத்தமாக 8 மணிக்கு மூடப்படும். அடுத்த கட்டமாக ஆதார் அட்டை கொண்டு வருபவர்களுக்கு மட்டும்தான் மதுபானங்கள் விற்கப்படும். அதுவும் ஒரு நபருக்கு 1 தான். அதாவது மதுபானங்கள் விற்கப்படுவது வருமான வரித்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டில் அதிகமாக மக்களால் தற்பொழுது வரை அதிக வருமானம் வரக்கூடியது மதுபான கடைதான் என்று ஸ்டாலின் அவர்கள் கடந்த முறை கூறியிருந்தார். அதனால்தான் அதை மூடுவதற்கு எங்களால் முடியவில்லை என்பதையும் மறைமுகமாகவே தெரிவித்திருந்தார். ஆனால் விஜய் அவர்கள் பணத்தை விட மக்களின் வாழ்வாதாரம் தான் முக்கியம். இதனால் பல மாற்றங்களை மதுபான கடைகளை கூறி வந்துள்ளார். அதில் 3 முக்கியமானது. ஆதார் கார்டு இருக்க வேண்டும். ஆதார் கார்டு இருந்தால் ஒரு நபருக்கு ஒரு பாட்டில் தான் மதியம் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை தான் கடை திறந்திருக்கும் என்பதையும் அதிகாரப்பூர்வமாக வருகின்ற 1ஆம் தேதி அன்று வெளியிடுவார் என்ற தகவலையும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்ல, ஸ்டாலின் அவர்கள் மற்றும் அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த மாஜி அமைச்சர்களது நிலைமை இனி கடினம். அவர்கள் வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாட்டிற்கோ செல்ல முடியாத அளவிற்கு தற்பொழுது ஒட்டுமொத்தமாக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளார். சுமார் 17 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்துள்ளார். அதிலும் உதயச்சந்திரன், அமுதா IAS போன்றவர்கள் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக நிஜத்தில் இருக்கிறார். அவர்கள் மறைமுகமாக முதல்வராக செயல்பட்டுள்ளதையும் கண்டுபிடித்துள்ளனர். பல கடிதங்கள் மத்திய அரசு கொடுத்த கடிதங்களாக இருக்கட்டும், முக்கியமான கடிதங்களாக இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்கள் அறைக்கு செல்வதற்கு முன்பாகவே உதயச்சந்திரன், அமுதா போன்றவர்களுக்கு சென்றுதான் அவர்கள் அதை பிரித்து பார்த்து படித்த பிறகு அதில் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது ஸ்டாலினுக்கு செல்லாது. பிரச்சனைகள் இல்லை என்றால் அதை ஸ்டாலினிடம் கொடுப்பார்கள். இப்படித்தான் பொம்மை முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் இருந்துள்ளார். தற்பொழுது இனி முதல்வராக ஸ்டாலின் அவர்களோ இளவரசர் உதயநிதியோ வருவதற்கு வாய்ப்பே கிடையாது என்று வில்லிவாக்கத்தில் பேசியிருப்பதுதான் ஒட்டுமொத்தமான பரபரப்பை தமிழக அரசியலில் ஏற்படுத்தியுள்ளது. நீங்கள் செய்த ஆட்சி போதும், மக்கள் உங்களை வெறுத்து விட்டார்கள். நீங்கள் சட்டசபையில் கேட்கக்கூடிய கேள்விகள் நியாயமானதா? மக்களிடம் பிரச்சனைகளை பற்றி
சட்டசபையில் விவாதம் செய்வதுதான் முக்கியம். இந்த இடத்தில் நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள், அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதற்காக சமாளித்து எங்களை விட 3% தான் அதிகம், 1.5% தான் அதிகம் என்று கூறுவது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. தோல்வி என்பது தோல்விதான், வெற்றி என்பது வெற்றிதான். அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். எங்களது ஆட்சியில் குறைகளை கூற முடியாமல் இளவரசர் உதயநிதி பல மாற்று கருத்துக்களை கூறி வருகிறார். இனி ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட திமுக இழக்க நேரிடும் என்பதையும் தற்பொழுது ஆதவ அர்ஜுனா அவர்கள் நேற்று வில்லிவாக்கத்தில் பேசியிருப்பதுதான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அடுத்த செய்தி, உதயநிதி அவர்கள் தற்பொழுது முதல்வராக வர வேண்டும் அல்லது துணை முதல்வராக வர வேண்டும் என்பதற்காக பல ஆண்டுகள் பகையாக இருந்த அதிமுகவின் காலில் விழுவதற்கு கூட தயாராகவிட்டார் உதயநிதி அவர்கள். அவர்களுக்கு எதிர்க்கட்சியாக வருவதற்கு அவர்களுக்கு விருப்பமில்லை என்று நாங்கள் கூற மாட்டோம். ஆனால் நாங்கள் ஆளும் கட்சியாக வருவதை உதயநிதியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதையும் ஒட்டுமொத்தமாக வில்லிவாக்கத்தில் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தெரிவித்துள்ளார். பல ஆண்டுகள் பகையாக இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி அமைத்தால் கூட பரவாயில்லை என்ற எண்ணம் தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்று மக்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள். அதை உதயநிதியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் உங்களது கொள்கைதான் என்ன, யார் இப்பொழுது தற்கூறி என்று ஆதவ அர்ஜுனா அவர்கள் கேட்பது சரியா தவறா என்பதையும் மக்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். பதவி வெறிக்காக, பதவியின் ஆசைக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று உதயநிதி அவர்கள் பல ஆண்டுகள் பகையாக இருக்கக்கூடிய அதிமுகவுடன் கைகோர்த்து கிட்டத்தட்ட 3 நாட்கள் இரவோடு இரவாக பேச்சுவார்த்தையும் நடத்தியுள்ளனர். அதில் திமுகவின் மிக முக்கியமாக பொறுப்பில் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துவிட்டால் கட்சியிலிருந்து நான் வெளியேறுகிறேன் என்று கனிமொழி அவர்கள் கூறியதற்கு பிறகுதான் தற்பொழுது இந்த முடிவிலிருந்து பின்வாங்கினார் உதயநிதி அவர்கள். தற்பொழுது திமுகவில் கனிமொழி அவர்களுக்கு இருக்கக்கூடிய நியாயமான பேச்சுக்கள், கொள்கைகள் ஸ்டாலினிடமோ உதயநிதியிடமோ இல்லை. மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த 5 ஆண்டுகள் முதல்வராக விஜய் அவர்கள் தான் தொடர வேண்டும். அதுதான் மக்கள் தீர்ப்பு. அதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதில் நான் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும். ஆனால் அந்த ஜனநாயக உரிமைகளையும் கடமைகளையும் மீறி அதற்கு எதிராக நாம் செயல்பட்டால் தமிழ்நாட்டில் திமுக அழிந்துவிடும் என்று கனிமொழி அவர்கள் பேசியிருப்பது தான் உதயநிதி அவர்கள் இந்த முடிவில் இருந்து பின்வாங்கியதற்கு காரணம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் ஒட்டுமொத்தமாக திமுக அவர்களது சுயநலத்திற்காக பல ஆண்டுகள் அண்ணா அவர்கள் உருவாக்கிய கொள்கைகளையும் அவர்கள் மீது வைத்திருந்த தொண்டர்களது நம்பிக்கையையும் ஒரே இரவில் உதயநிதியும் ஸ்டாலினும் மறந்துவிட்டு அதிமுகவுடன் கைகோர்க்கக்கூடிய எண்ணத்திற்கு வந்துவிட்டார்கள் என்ற தகவலையும் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசியிருப்பது தான் ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்திலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி திமுக ஒருபோதும் ஆட்சி அதிகாரத்திற்கு வராது. அடுத்த 40 ஆண்டுகள் முதல்வராக விஜய் அவர்கள் தான் இருப்பார் என்று ஆதவ அர்ஜுனா அவர்கள் கூறுவது சரியா? நல்ல ஆட்சியை யார் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் தவறு நடந்தால் மக்கள் அதை தட்டி கேட்பார்கள் என்பதையும் நாம் இதன் மூலம் பதிவு செய்து கொள்கிறோம்.